ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துட்டு அப்புறம் சிக்கன் சேர்த்து வதக்கிக்கணும். என்னடா சிக்கனில் சென்டரில் 3 கால் இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க, அந்த 3 கால் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதையும் சேர்த்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா சுண்டை வதங்கணும். சிக்கன் பார்க்குறப்பவே தெரியும் நமக்கு வதங்கினது. அந்த மாதிரி வதங்கிட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் சிக்கன் மசாலா, கடையில் வாங்கின மசாலா பாக்கெட்டு 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள், வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு இல்லை. தண்ணியாக இருந்தால் பெப்பர் சிக்கன் நல்லா இருக்காது. மீடியமாக ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நல்லா சுண்டின உடனே லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்கிடணும். கடையில் வாங்கின பெப்பர் தூள் தான் நான் போட்டிருந்தேன், 1 பேக்கெட் சேர்த்து நல்லா சுண்டை வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. நாங்கள் அன்றைக்கி தோசை கூட தான் சாப்பிட்ருந்தோம் பெப்பர் சிக்கன். ஓகே, பாய்.